உறவுகளுக்கு வணக்கம். தீர்மானம் தொடர்ந்து எப்படி எழுதணும்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் முதல் மாத தீர்மானம். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த முதல் மாத தீர்மானம் எழுதி முடித்ததுக்கப்புறம் இரண்டாவது மாத தீர்மானம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இதுதான் இரண்டாவது மாத தீர்மானம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட்ட நாள், உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை, வருகை புரிந்தோர், கூட்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது இதில் சென்ற மாத முடிய மொத்த சேமிப்பு எவ்வளோன்னு எழுதிக்கோங்க. நடப்பு கூட்ட சேமிப்பு எவ்வளோன்னு எழுதிக்கிட்டு நடப்பு கூட்ட முடிய மொத்த சேமிப்பு எவ்வளோன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தீர்மான வரிசை எண்ணுன்னு 1, 2ன்னு போட்டுட்டு பொருளில் வந்து உங்களோட உறுப்பினரோட பெயர் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 13 பேர் நான் எழுதி வச்சுருக்கோம். அடுத்தது இந்த மாத சேமிப்பு எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த சேமிப்பை எல்லாத்து பேர்லேயும் எழுதிக்கோங்க. அடுத்தது போன மாத சேமிப்பு, இந்த மாத சேமிப்பு, மொத்தம் எவ்வளோ சேமிப்புன்னு சொல்லிட்டு அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது தீர்மானம் எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்று காலை 11 மணி அளவில் ஏஞ்சல் மகளிர் சுய உதவி குழு கூட்டம் துவங்கியது. 13 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இறைவணக்கம் பாடப்பட்டு உறுதிமொழி வாசிக்க கூட்டம் துவங்கியது. கூட்டத்திற்கு செயலாளர் கலாவதி அவர்கள் கலந்து கொண்டார்கள். குழு உறுப்பினர்கள் செயல்பாடுகள். பிரதி மாதம் 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து உறுப்பினர்களும் குழு கூட்டத்திற்கு வர வேண்டும். அன்றே அவரவர்கள் கட்ட வேண்டிய தொகையை அனைவரின் முன்னிலையிலும் கட்ட வேண்டும். கடன் வழங்குதலும் அன்றே முடிவு செய்தல் வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உறுப்பினரால் கூட்டத்திற்கு வர இயலாவிட்டால் முன்னாலே வந்து பணம் கட்டி கையெழுத்து போட்டுவிட்டு போக வேண்டும். இல்லை என்றால் அபராதமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படும். தொடர்ந்து வராத உறுப்பினர்கள் குழுவிலிருந்து விலக்கப்படும். உறுப்பினர்கள் பிரதிநிதி பொறுப்புகள். மேலே குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டத்தை கூட்ட வேண்டும். சரியாக பணம் வசூலித்து அடுத்த நாளே வங்கியில் கட்ட வேண்டும். குழுவை சரியாக வழிநடத்தி பொறுப்பு முக்கியமாக இருவருக்கும் உண்டு. 6 மாதங்கள் சரியாக குழுவை நடத்தினால் வங்கி கடன் சேமிப்பு பின் 3 மடங்கு பெற்று தரப்படும். மேலும் ஊக்குனர் பிரதி மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் ஊக்குனர் பிரதி மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஊக்குனர்கள் அல்லது பிரதிநிதிகள் வர முடியாவிட்டால் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம். சரியாக கலந்து கொள்ளும் பட்சத்தில் 3வது மாதம் குறைந்த வட்டியில் கூட்டமைப்பில் கடன் வழங்கப்படும். நேரம் தாமதமாக வந்தால் 50 ரூபாய் அபராதம், வரவில்லை என்றால் 100 ரூபாய் அபராதம் கூட்டமைப்பு கூட்டத்தில் வசூலிக்கப்படும். அடுத்தது 3வது மாத தீர்மானம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது மாத தீர்மானம் இப்படி தான் எழுதணும். போன தீர்மானம் மாதிரி கூட்டப்பொருள் வரைக்கும் ஒரே மாதிரி எழுதிக்கோங்க. கூட்ட தீர்மானம் எப்படி எழுதணும் அப்படின்னா, சென்ற மாதம் நடைபெற்ற கூட்டமைப்பு கூட்டத்தில் ஊக்குனர் சித்ரா கலந்து கொண்டு கூட்டமைப்பின் துவக்கம் பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் தன் அறிந்தவற்றை உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. தொண்டு நிறுவனம் மூலம் 2001 குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2011 தமிழ்நாடு மகளிர் திட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இதில் இணைந்திருந்த 30 சுய உதவி குழுக்களையும் மேட்டூர் குடிசமைப்பு பகுதி அளவிலான கூட்டமைப்பு என்ற பெயரில் இணைத்து அரசு பதிவு எண் 105/211 என்ற பதிவு எண்ணில் மகளிர் திட்ட APO அவர்களால் பதிவு செய்யப்பட்டு பொறுப்பாளர்களாக 11 உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து 1 லட்சம் அரசு மானியமாக கொடுத்து பின் ஒவ்வொரு குழுவும் தற்சமயம் 2015 தலா 10,000 ரூபாய் கூட்டமைப்பின் பங்கு தொகையாக செலுத்தி சுமார் 3,50,000 ரூபாய் 1 ரூபாய் வட்டிக்கு குழுக்களுக்கு சுழற்சி முறையில் கடன் வழங்கப்படுகிறது. மேலும் வங்கியில் பெற்ற நம்பிக்கையின் பெயரில் சென்ற மாதம் கடனாக 10 லட்சம் பெருங்கடனாக பெற்று கூட்டமைப்பு கடனாக வழங்கப்படுகிறது. மேலும் குழுக்களின் சேமிப்பை வைத்து அதன் 4 மடங்காக நேரடி கடன் சுமார் 1.54 லட்சம் வங்கி வழங்கியுள்ளது. தங்களுக்கு உள்கட்டமைப்பு ஏற்படுத்தி கட்டுப்பாட்டுடனும் நெறிமுறைக்கு உட்பட்டு வரைமுறைகளுக்கு ஏற்ப செயல்பாட்டு ஆண்டுதோறும் கணக்கு தணிக்கை செய்யப்பட்டு சங்கங்களை புதுப்பித்து ஒற்றுமையுடன் செயல்படுகிறது என்ற தகவலை உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்படுகிறது. இது எங்களோட கூட்டமைப்பு தீர்மானம். உங்கள் கூட்டமைப்புக்கு எந்த மாதிரி தீர்மானம் எழுதணுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது 4வது மாத தீர்மானம். இந்த மாதிரி தான் எல்லா தீர்மானமும் நீங்கள் வரிசை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தான் 4வது மாத தீர்மானமும் சென்ற மாத சேமிப்பு எவ்வளோ, மொத்த சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது தீர்மானத்தில் மட்டும் இங்கே என்ன எழுதியிருக்கோன்னா, அனைவரிடமும் பண வசூல் நடைபெற்றது. சென்ற மாதம் கொடுக்கப்பட்ட சங்க கடனுக்கு 100க்கு 2 ரூபாய் வட்டி வீதம் வசூலிக்கப்பட்டது. 10,000 ரூபாய்க்குள் எடுக்கப்பட்டால் 5 தவணையும் 10,000க்கு மேல் 10 தவணையும் கொடுக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டது. இதே மாதிரி
யார் வாங்கியிருக்காங்களோ அந்த கடன் அவங்க பேர் எழுதி இந்த மாதிரி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி இந்த மாதிரி கீழே சைன் போட்டு வாங்கிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மாதம் மாதம் உங்களோட தீர்மானத்தை எழுதிக்கணும். இந்த மாதிரி மாதம் தீர்மானத்தை எழுதிக்கிட்டே வரணும். நீங்கள் உங்கள் குழுவில் என்ன பிரச்சனை நடக்குதோ, என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அத்தனையும் நீங்கள் தீர்மானத்தில் எழுதிக்கலாம். இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.